தேர்ந்த கல்வி ஞானம் எய்து வாழ்வும் இந்த நாட்டிலே என்ற வரிகளை குறிப்பிடுகிறார். ஏழை என்றும் அடிமை என்றும் எவனும் இல்லையே, ஜாதியில் இழிவு கொண்ட மனிதர் என்பர் இந்தியாவில் இல்லையே என்று பேசுகிறார் மகாகவி பாரதி. பெண் விடுதலைக்காகவும் பெண் முன்னேற்றத்திற்காகவும் பல சிந்தனைகளை தந்தவர் இவர். மாதர் தம்மை இழிவுபடுத்தும் மடமையை கொளுத்துவோம் என்ற வரிகளை கூறுகிறார் மகாகவி பாரதி. நம் தேசம் சுதந்திரம் அடைவதற்கு முன்பே சுதந்திர இந்தியாவில் வாழ்வது போன்று எண்ணி பல கவிதைகளை அமைத்தவர் இவர். ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று, ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று. எங்கும் சுதந்திரம் என்பதே பேச்சு, நாம் அனைவரும் சமம் என்பது உறுதியாச்சு. எங்கும் சுதந்திரம் என்பதே பேச்சு, நாம் அனைவரும் சமம் என்பது உறுதியாச்சு. உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்தோம், வீணில் உண்டுகளி திறப்போரை நிந்தனை செய்தோம். உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்தோம், வீணில் உண்டுகளி திறப்போரை நிந்தனை செய்தோம். விளக்குக்கு நீர் பாய்ச்சி மாய மாட்டோம், வெறும் வீணர் குலை தொடலாம் மோய மாட்டோம் என்ற வரிகளை குறிப்பிடுகிறார். மகாகவி பாரதி காண விரும்பிய இந்தியா புதிய இந்தியா, புரட்சி இந்தியா. நம் தேசத்திலே அனைவரும் சமம், அனைவருக்கும் அனைத்தும் கிட்டும் நிலமாக இப்பூமி மாற வேண்டும் என்று விரும்பினார் மகாகவி. பெண்களின் சமூகத்திலே ஆண்களுக்கு இணையாய் வளர வேண்டும், ஆண்களை விட உயர்வான நிலைக்கு பெண்களை செல்ல வேண்டும் என்று பாரதியார் கூறுகிறார். நம் தேசத்தை பெண்கள் ஆள்வது மட்டுமின்றி சட்டங்கள் இயற்றிடும் பல நல்ல நிலைமைக்கு வரதல் வேண்டும் என்று விரும்பினார். நாம் அனைவரும் ஒன்றிணைந்து ஜாதி மத இன மொழி வேறுபாடுகளை கலந்து பெண்களை சமூகத்திலே ஆண்களுக்கு இணையாய் கொண்டு வருவோம். அனைத்து துறைகளிலும் நம் தேசத்தை முதலிடத்திற்கு கொண்டு வந்து மகாகவி பாரதிக்கான விரும்பிய இந்தியாவினை படைப்போம் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க பாரதம். நன்றி.